ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் இருக்கும். நீங்கள் வாசிக்கிறப்பவே உங்களுக்கு புரியும். A gold chain was recovered by the police last Thursday. The lady wearing it was waiting at the bus stop when it was snatched by two bike riders who escaped from the spot. இந்த பேராகிராஃபில் இட் அப்படிங்கிற வார்த்தை 2 இட் இருக்குது. ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன். முதல் இட் யாரை குறிக்குது, எதை குறிக்குது? ரெண்டாவது இட் யாரை குறிக்குது, எதை குறிக்குது? அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ரீட் பண்ணுறப்ப சரியாக எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி வாசிச்சிருந்தீங்கனாலே ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ எ கோல்ட் செயின் வாஸ் ரெக்கவர்ட் பை தி போலீஸ் லாஸ்ட் Thursday. த லேடி வியரிங் இட் வாஸ் வெயிட்டிங் அட் தி பஸ். இந்த மாதிரி வாச்சோம்னா ஒன்றுமே புரியாது. எ கோல்ட் செயின் வாஸ் ரெக்கவர்ட் பை தி போலீஸ் லாஸ்ட் Thursday. The lady wearing it was waiting at the bus stop when it was snatched by two bike riders. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுறப்ப என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வாசிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த ரெண்டு இட்டுமே கோல்டு செயினை தான் ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ரீடிங் இங்கிலீஷ் கரெக்டாக ரீட் பண்ணோம்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அதே சிச்சுவேஷனில் ஒரு கேள்வி. த ஸ்நாச்சர்ஸ், அந்த செயின் ஸ்நாச் பண்ணாங்கல்ல, த ஸ்நாச்சர்ஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் தி ஸ்பாட். லக்கிலி தேர் வெஹிக்கிள் நம்பர் வாஸ் நோட்டட் பை எ யங் மேன். ஒரு யங் மேன் அதை நோட் பண்ணிடுறாரு, வெஹிக்கிள் நம்பரை நோட் பண்ணிடுறாரு. ஹீ இன்ஃபார்ம் த போலீஸ் அபவுட் த இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட்டை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். லேடி வாஸ் கேர்லெஸ், ஸ்நாச்சர்ஸ் வேர் வெரி லக்கி, யங் மேன் வாஸ் இன்டெலிஜென்ட். இந்த 3ல் எது கரெக்ட்? அதாவது எந்த சென்டென்ஸ் இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸுமே இந்த பேராகிராஃபில் சொல்லப்படலை. அதனால் லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். யங் மேன் வாஸ் இன்டெலிஜென்ட். கரெக்டான டயத்தில் அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணதுனால. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த போலீஸ் ஆக்ஷன் த மோட்டார் சைக்கிள் வாஸ் ஸ்டாப்ட் அட் தி செக் போஸ்ட். செக் போஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. த டிரைவர் அண்ட் பில்லியன் ரைடர், பில்லியன் ரைடர்னால் பின்னாடி உட்காந்து வர்றவர், த டிரைவர் அண்ட் தி பில்லியன் ரைடர் வேர் ஐடென்டிஃபைடு பை தி போலீஸ். கீழே 3 பேராகிராஃப் இருக்குது. 3ஐயுமே ரீட் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிற பேராகிராஃபில் சொல்லப்பட்டது மாதிரியே இருக்கிற பேராகிராஃபை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற பேராகிராஃப் கரெக்ட். மற்ற 2 பேராகிராஃபையும் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தாத பேராகிராஃபாக இருக்கும். நவ் ரீட் திஸ் பேராகிராஃப். பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பேராகிராஃப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே 3 பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். அந்த 3ல் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிசைட்ஸ் த செயின் போக மெனி அதர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் ரெக்கவர்ட் பை தி போலீஸ். செயின் மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், நிறைய தங்க நகைகள் அவங்ககிட்ட இருந்துச்சு. த செயின் வாஸ் ரிட்டர்ன்டு டு தி ஓனர். ஓனர்கிட்ட, அதாவது செயினை தொலைச்ச அந்த லேடிக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க செயினை. இது அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. த போலீஸ் ரிட்டர்ன் த செயின் டு தி லேடி அண்ட் ரெக்கவர்ட் மோர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்நாச்சர்ஸ். மற்ற 2 பேராகிராஃபையும் படித்து பார்த்தீங்கன்னா இரலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். செகண்ட் பேராகிராஃபில் கோல்டு ஆர்னமெண்ட்ஸையும் சேர்த்து லேடிகிட்ட கொடுத்த மாதிரி இருக்குது. லேடிகிட்ட செயின் மட்டும்தான் கொடுத்தாங்க. தேர்ட் ஆப்ஷன், த போலீஸ் ரிட்டர்ன் த செயின் டு தி லேடி அண்ட் அதர் சைடு தே ரிட்டர்ன்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். இந்த இன்சிடெண்ட், அதாவது ஒரு லேடிகிட்டேருந்து செயினை பறிச்சுட்டு போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. அதை ஒருத்தர் பார்த்து வண்டி நம்பரை சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை ஒரு ஆர்டர் வைஸ் சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க? கீழே இருக்கிற 3 பேராகிராஃபில் எந்த பேராகிராஃப் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
The lady's gold chain was recovered by the police with the help of a young man from the chain snatchers. ஸோ ஹோல் இன்சிடெண்ட்டையே ஒரே சென்டென்ஸில் நம்ம சொல்லிட்டோம், கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அதர் 2 paragraphs ஆர் irrelevant. லெட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ், ஆர் யூ, வேர் யூவில் ஆரம்பிக்கிற இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின்ஸ், ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதில் எப்படிலாம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் த சேம் இன்சிடெண்ட். ஓகே, இந்த 3 paragraphல எந்த பேராகிராஃப் கரெக்ட்? 3 paragraphஸையும் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. Surely you can easily find the answer. The police, along with the gold chain of the lady, found more gold ornaments from the snatchers. அதாவது கோல்டு செயினோட நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். The police, along with the gold chain of the lady, found more gold ornaments from the snatchers. ஓகே, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இதை ஈஸியாக மெதுவாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மற்ற 2 பேராகிராஃபையும் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் பேராகிராஃப், த போலீஸ் ஃபவுண்ட் நாட் ஓன்லி த கோல்டு செயின் ஆஃப் த லேடி பட் ஆல்சோ மோர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் த லேடி ஃப்ரம் தி ஸ்நாச்சர்ஸ். இதில் கோல்டு செயின் ஆஃப் த லேடி ஓகே, பட் ஆல்சோ மோர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் த லேடி. ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து லேடியோடது கிடையாது. ஸோ தட் ஆப்ஷன் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் தி கரெக்ட் ஆர்டர்? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 3 ஆர்டர் இருக்குது, அந்த 3 ஆர்டர்ஸில் எந்த ஆர்டர் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் லேடி, அப்புறம் அந்த செயினை ஸ்நாச் பண்ணுறாங்க ஸ்நாச்சர்ஸ், அதை ஒரு யங் மேன் பார்க்குறாரு, யங் மேன் அதை போலீஸ்கிட்ட சொல்கிறார். திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர். A gold chain was recovered by the police. Which one has the same meaning of this? A gold chain was recovered by the police. இந்த சென்டென்ஸில் இருக்கிற மீனிங் இருக்கிற சென்டென்ஸ் கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதே அர்த்தம் கொண்ட வாக்கியம், போலீஸ் ரெக்கவர்ட் எ கோல்டு செயின். அதர் சென்டென்சஸ் பாருங்கள், போலீஸ் இஸ் டு ரெக்கவர். இஸ் டு ரெக்கவர்னா இனிமேல் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். போலீஸ் ரெக்கவர் எ கோல்டு செயின், இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. திஸ் இஸ் ராங். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.